திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நாளில் ஆலயங்களில் சுவாமியை குளிர்ச்சியாக வைப்பதற்காக இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தயிர் சாதமானது நிவேதனமாக செய்து அனைவருக்கும் வழங்கப்படும். அந்த தோஷ நிவர்த்தியில் நாமும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சுவாமியின் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்த ஒரு விரிவான பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். அதாவது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் நமக்கு இந்த அக்னி நட்சத்திரமானது தொடங்கும். பொதுவாக 25 28 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரமானது நீடிக்கும். இதைத்தான் கத்திரி வெயில் என்று சொல்கிறார்கள். இந்த நாட்களில் சூரிய பகவானுடைய கதிர்கள் அதிக அளவில் பூமியின் மீது விழத் தொடங்கும். அந்த உஷ்ணமானது நெருப்பு போல் நம்மை சுட்டெரிக்கும் வகையில் இருக்கும். எனவேதான் இந்த நாட்களில் அனாவசியமாக வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு வானிலை ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகள்லாம் நம்மை அறிவுறுத்துவார்கள். அப்படியாக இந்த விசுவாவசு வருடத்தினுடைய, அதாவது 2025ஆம் ஆண்டு வருடத்தினுடைய கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திர தோஷமானது இம்மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கியது. இந்த சித்திரை மாதம், அதாவது ஆங்கிலத்தில் மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த கத்திரி வெயிலானது அக்னி நட்சத்திர தோஷமானது இவ்வாண்டு 25 நாட்கள் நீடித்தது. அதாவது இன்று 28ஆம் தேதி புதன்கிழமையுடன் நமக்கு இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது நிறைவடைகிறது. சித்திரையில் தொடங்கி வைகாசி மாதமானது நிறைவடைகிறது. இதில் ஒரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் நமக்கு வாய்க்கப்பெற்றது. இந்த 2 முக்கியமான தினங்களையும் சேர்த்து மொத்தமாக 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது நீடித்தது. இந்த நாட்களில் அனைத்து ஆலயங்களிலும் சுவாமிகளுக்கு உச்சிகால அபிஷேகத்தின் பொழுது இளநீர் அபிஷேகம் செய்து நிவேதனமாக தயிர் சாதத்தை நிவேதனம் செய்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். அதே போன்று நாள்தோறும் மூலஸ்தான விக்கிரகங்களுக்கு சந்தனாதி தைலம் என்று சொல்லக்கூடிய வாசனையாக, அதே நேரம் குளிர்ச்சியான அந்த தைலத்தை சுவாமிக்கு சார்த்தி அனைத்து மூலஸ்தான விக்கிரகங்களையும் குளிர்ச்சிப்படுத்துவார்கள். இப்படி இந்த 25 நாட்களும் இந்த அபிஷேகமானது நீடிக்கும். அதேபோல் சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சிவலிங்கங்களுக்கு மேலே அந்த தண்ணீர் சொட்டக்கூடிய அந்த பாத்திரம் வாயிலாக நாள்தோறும் தண்ணீரை நிரப்பி ஒவ்வொரு சொட்டு சொட்டாக அது சிவன் லிங்கத்தின் மீது அது விழும் வடிவில் இந்த 14 முதல் 28 நாட்களும் வைப்பது வழக்கம். அதே போல் இந்த சுயம்பு மாறி ரூபமாக இருக்கக்கூடிய, புற்று ரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில், உதாரணமாக தஞ்சாவூர் புனநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் இந்த கத்திரி வெயிலின் பொழுது தைலக்காப்பு என்று சொல்லக்கூடிய அந்த புணுகு சந்தனாதி தைலங்கள் உள்ளிட்ட மூலிகை வாசனை திரவியங்களை அம்பாளுக்கு சார்த்தி அதை அந்த விக்கிரகத்தை உரியேற்றுவார்கள். அதே போல் உச்சிகால பூஜையின் பொழுது தயிர் பள்ளயம் ஆனது அம்பாள் முன்பு வாழை இலையை போட்டு அதில் தயிர் சாதத்தை கொட்டி அதில் பச்சை வெங்காயம், வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அதை பக்தர்களுக்கு விநியோகப்படுத்துவார்கள். இப்படியாக இந்த கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திர தோஷ தினங்களில் சுவாமிகளுக்கு குளிர்ச்சியான பொருட்களை மட்டுமே நிவேதனம் செய்து குளிர்விப்பார்கள். இதற்கு கர்ப்ப கிரகத்தில் அதிகப்படியான உஷ்ணம் இருப்பதால் அந்த உஷ்ணத்தை சுவாமிகள் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு சுவாமியை குளிர்விக்கவே இப்படியாக பல்வேறு முறைகளை ஆலய சிவாச்சாரியர்கள் செய்து வருகிறார்கள். அப்படியாக இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது இன்றுடன் நிறைவடைகிறது. எனவே இன்றைய தினம் முடிந்தவர்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இளநீரை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது இன்றுடன் நிறைவடைவதால் அனைவரும் தலைக்கு ஸ்நானம் செய்து கொண்டு நாமும் தோஷத்தை போக்கிக் கொண்டு சுவாமிகளுக்கு இளநீரை வாங்கி கொடுத்து அந்த மூலஸ்தான விக்கிரகங்களை குளிர்வித்து அதன் மூலம் நாமும் அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களில் அக்னி நட்சத்திர தோஷ சாந்தி பரிகார அபிஷேகமானது நடைபெறும். அந்த அபிஷேகமானது காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்
வெவ்வேறு காலகட்டங்களில் நடைபெறும். எனவே அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்களும் அந்த அக்னி நட்சத்திர தோஷ அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்களில் சூரிய பகவானுடைய கதிர் நம்மேல் பட்டு நம்மீதும் அந்த தோஷமானது பட்டு இருக்கும். எனவே அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவே இப்படியாக ஒரு பூஜையானது கோவில்களில் நடைபெறும். அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அந்த பூஜைக்கு பிறகு சொர்ணாபிஷேக தீர்த்தம் நம் மீது தெளிக்கப்படும். அந்த தீர்த்தம் பட்டு நம்முடைய தேகத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு புனிதப்படுத்தி கொண்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எனவே இன்றைய தினம் மறக்காமல் ஆலயத்திற்கு சென்று இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமியினுடைய அருளை பெற்று வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.